வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஆல்ரெடி கியூ பத்தி டீடைலா பார்த்தோம் வித் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஸ்டாக் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட். ஸோ வாட் இஸ் single linked list? Single linked list எப்படி create பண்றது, how to add a node into the single linked list, and how to edit a node, and how to delete a node, ஒரு node எப்படி delete பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்ப்போம். அதே மாதிரி இந்த single linked listல traversing எப்படி பண்றது. So பார்க்கலாமா? What is single linked list? It is a linear collection of data elements called nodes. அவ்வளவுதாங்க. சோ இந்த நோடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். Node consists of two parts, info part and address part. Address part will be having the address of the next node in the list. அவ்வளவுதாங்க. சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டோம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட இன்ட்ரோலயே வந்து நான் அந்த லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன் இல்லையா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து லிங்க் லிஸ்ட்ல என்ன மாதிரி வச்சுக்க போவோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது நீட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஸ்கோர் டீடைல வந்து நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் பாருங்க, ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களோட நேம், அப்புறம் அவங்க என்ன கேட்டகரியில வராங்க. கேட்டகரி 1னா ஜெனரல், கேட்டகரி 2னா ஓபிசி, 3னா எஸ்சி, 4னா எஸ்டி, அந்த மாதிரி. அப்போ அவங்களோட ஸ்கோர் எவ்வளவு, 520 அந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்ரஸ் பார்ட். So next will be having the address of the next node in the list. So இது 1600 வச்சிருக்கேன்னா அடுத்த நோடோட அட்ரஸ் என்ன இருக்கு, 1600. So அதனால இதோட நெக்ஸ்ட்ல ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு, 1600 இருக்கு. அவ்வளவுதான். So இதோட நெக்ஸ்ட்ல பாருங்க 1700 இருக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்த நோடோட அட்ரஸ் என்ன, 1700. So இதோட நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு பாருங்க, null இருக்கு. ஏன்னா இந்த லிஸ்ட் இதோட முடியுது, அதுக்கு அடுத்து இல்லன்றதுனால அதோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கு, null இருக்கு. அவ்வளவுதாங்க. So இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த லிங்க் லிஸ்ட் ஜெனரலா லிங்க் லிஸ்ட், சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் ரெண்டு இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க உங்களுக்கு போஸ்ட்கிரஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. மாங்கோடிபி, போஸ்ட்கிரஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க டேட்டாபேசஸ். ஏன்னா ஆரக்கிள், எஸ்கியூஎல் சர்வர், மைஎஸ்கியூஎல் இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர். இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கிறது மாங்கோடிபி, போஸ்ட்கிரஸ். ஸோ போஸ்ட்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா சி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ சில என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க, இந்த லிங்க் லிஸ்ட் தான். ஸோ லிங்க் லிஸ்ட் அவ்வளோ ஈஸியாக நினைச்சிடாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அதை மறுபடியும் நான் சொல்றேன், C is a very powerful language. மறுபடியும் நான் சொல்றேன், the core அதாவது kernel programming of operating system is written using C only. C யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அதனால C வந்து base and fundamental, and if you are strong in C you will be very capable of learning any language or any package. எது வேணாலும் நீங்க படிக்கலாம். ஸோ அதனால இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். ஸோ பாருங்க, இந்த அவுட்புட்ல வந்து ஒரு மெனு வந்து டிஸ்பிளே பண்றோம். ஸோ அந்த மெனு வந்து என்னன்னு பாருங்க, add record, edit record, delete record, list record, exit அப்படின்னு சொல்றோம். entire option அப்படின்னு கேட்கும். நான் 1 கொடுக்கேன். 1னா என்னது, add record. உடனே அது கேக்குது பாருங்க, enter register number, நான் 1001 கொடுக்கேன். enter name Tom கொடுக்கேன். enter category 1 கொடுக்கேன். enter score 560 கொடுக்கேன். சோ இந்த மாதிரி நான் மறுபடியும் 1 add record 1 add recordன்னு கொடுக்கேன். நான் ஒரு 3 ரெக்கார்ட் ஆட் பண்ணிருக்கேன். சோ இந்த பக்கத்துல உள்ள அவுட்புட்டை பாருங்க, entire option நான் வந்து 4 சொல்றேன். 4னா என்னது, லிஸ்ட் ரெக்கார்ட். அப்ப லிஸ்ட் ரெக்கார்ட் என்ன பண்ணுது, அழகா பாருங்க ஒரு ரிப்போர்ட் ஸ்டைல்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கோமா. எத்தனை ரெக்கார்ட் நம்ம லிங்க் லிஸ்ட்ல எத்தனை ரெக்கார்ட் வச்சிருக்கோமோ அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் அழகா பிரிண்ட் பண்ணிடுதா. எஸ்.
சோ அடுத்து பாருங்க மகைன் நான் வந்து இந்த என்டையர் ஆப்ஷன்ல வந்து நான் 3 ன்னு கொடுக்கேன். 3 னா என்னது? delete record. சோ அப்ப என்ன பண்ணும்? record is deleted அப்படினு, அதாவது enter the registered number அப்படினு கேக்குது. நான் 1003 அப்படினு சொல்றேன். அப்ப 1003 என்ன பண்ணுது? அது record is deleted ன்னு சொல்லுது. அப்ப ரெக்கார்டை delete பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கேன். பாருங்க என்டையர் ஆப்ஷன் 4 ன்னு சொல்றேன். 4 னா லிஸ்ட் ரெக்கார்ட். இப்போ பாருங்க 1003 காணோம். ஏன்னா நான் லிஸ்ட்ல இருந்து அதை எடுத்தாச்சு. It is taken away from the list. It is deleted from the list. அவ்வளவுதாங்க, சிம்பிள். அடுத்த அவுட்புட் பாருங்க என்டையர் ஆப்ஷன் 2. 2 என்னது? எடிட் ரெக்கார்ட். அப்ப enter the registered number to edit. என்ன சொல்றேன்? 1001 அப்படின்னு சொல்றேன். அப்ப அது enter registered number அகைன் கேக்குது. நான் மிஸ்டேக்கனா கொடுத்திருந்தா நான் மாத்திக்கலாம். 1001 கொடுக்கேன். enter name Tom இருந்தது, நான் இப்ப Tommy கொடுக்கிறேன். category 1. enter score 516 இருந்தது, நான் 518 கொடுக்கேன். so record is edited. அழகா சொல்லிருச்சா? yes. so அப்ப பாருங்க என்னென்ன ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னா லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் add a node in the list, அப்புறம் edit a node in the list, அப்புறம் delete a node from the list, அப்புறம் list the nodes. so 4 ஆபரேஷன் பண்றோம். அப்ப அதுக்கு 4 ஃபங்க்ஷன் தேவை இல்லையா? so first இந்த நோட கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we will have to create a structure. so structure எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துடலாமா? அது போக எத்தனை பாயிண்டர்ஸ் வேணும் பாத்துக்கலாமா? so பாருங்க இப்போ நான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். type def structure, type def structure உள்ள என்னெல்லாம் சொல்லிருக்கோம் பாருங்க. long reg number, char name of 20, int cat, int score, அப்போ struct neat star next. அவ்வளவுதான். so neat என்னோட ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? neat. முடிஞ்சிச்சு. so இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்? நான் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க neat star ptr star prlev star start is equal to null. 3 பாயிண்டர். I am creating 3 pointers. இந்த பாருங்க ptr வந்து இனிஷியலா ptrல ஓகே ptr இப்படி வச்சுக்கலாம். -24 ன்னு வச்சுக்கோங்க. அதுலயும் எதுவுமே இல்ல, prலயும் எதுவும் கிடையாது. start is equal to null. அப்ப start ன்னு ஒரு பாயிண்டர், அதுல என்ன இருக்கு? null இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க ptr is equal to mlog size of neat. அப்ப size of neat னா எவ்வளவு? long reg number. அப்ப அதுக்கு வந்து 4 இல்லையா? 4 அப்ப name 20 bytes அப்ப 24, int cat 2 bytes அப்ப 26, அப்ப int score 2 bytes அப்ப 28, அப்ப pointer variable க்கு 2 bytes 30. அப்ப டோட்டலா எவ்வளவு? 30 bytes வந்து என்ன ஆகும்? mlog 30. so 30 bytes வந்து என்ன ஆகுது? கிரியேட் ஆகுது. நாங்க என்ன சொல்லிருக்கேன்? neat star னு சொல்லும்போது அந்த 30 bytes எப்படி பிரிக்குது? இந்த neatல எப்படி நம்ம வேரியபிள் அலோகேஷன் கொடுத்துக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சிடுது. இந்த பாருங்க register number, name, அடுத்து கேட்டகரிக்கு, அப்புறம் ஸ்கோருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட்க்கு. புரிஞ்சாச்சா? எஸ். இப்போ இதுதான் ptr, இதோட அட்ரஸ் என்ன? 1500. அப்ப ptrல என்ன இருக்கும்? 1500. வந்தாச்சா? சோ அடுத்து பாருங்க ptr next of null. அப்ப இந்த இடத்துல null போட்டாச்சா? அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ பாயிண்டர், அதாவது ஒரு நோடு வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ptr is equal to mlog size of neat, அப்புறம் ptr of next is equal to null. அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஈஸியா புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல வந்து நோட் எப்படி ஆட் பண்றது, நோட் எப்படி ஆட் பண்றது பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நோட் வந்து கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நோட் கிரியேட் பண்ணுவோம். ptr is equal to neat star mlog size of neat, ptr of next is equal to null இல்லையா? சோ அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு நோட் வந்து கிரியேட் ஆயிடுது. இதோ 1500 அதோட அட்ரஸ். ஓகேயா? இப்போ இதுக்கு வேல்யூஸ் வாங்குவோம். இந்த பாருங்க, சிம்பிளா வேல்யூஸ் வாங்குற process வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இத நிறைய இதுல பார்த்திருக்கோம். enter register number, ptr scan of %ld ampersand ptr of reg number. இப்போ நான் 1001 கொடுக்கிறேன். அப்போ இங்க ரெஜிஸ்டர் நம்பர்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி enter name, get us ptr of name. அப்போ நான் டாம் கொடுக்கிறேன், அது இங்க ஸ்டோர் ஆகுது. அடுத்து enter category,
scan of percentage d ptr of cat நான் 1 ன்னு கொடுக்கேன் இந்த ஸ்டோர் ஆகுது. அடுத்து பாருங்க enter score scan of percentage d ampersand ptr of score. அப்ப எனக்கு என்னது 520 கொடுத்தேன்னா இங்க ஸ்டோர் ஆயிடுது. ptr of next null போட்டு வச்சிட்டோம். எஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு நோட் ரெடி. இந்த நோட வந்து நான் என்ன பண்ணனும் லிஸ்ட்ல ஆட் பண்ணனும். சோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் வச்சிருக்கேன், அதுல null போட்டு வச்சிருக்கேன், prv னு ஒன்னு வச்சிருக்கேன், அதுல எதுமே போட்டு வைக்கல. இப்போ இந்த நோட வந்து என்ன பண்ணனும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணனும். சோ பாருங்க என்ன பண்றோம் பாருங்க if start is equal to null. yes start initially என்னவா இருக்கும் very first time will be null. அப்ப நம்ம அங்க என்ன கொடுக்கோம் பாருங்க start is equal to ptr. அப்ப start is equal to ptr னா ptr ல என்ன இருக்கு 1500. அப்போ ஸ்டார்ட்ல என்ன வந்துரும் 1500 வந்தாச்சா. எஸ் அடுத்து என்ன பண்றோம் பாருங்க prv is equal to ptr. அப்ப prv ல என்ன கொண்டு வந்து போடும் 1500 போட்டாச்சா. எஸ் முடிஞ்சிச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைச்சிச்சு இல்லையா. அடுத்து நான் ஒரு நோட் கிரியேட் பண்றேன், மறுபடியும் வந்து add node சொல்றேன். அப்ப என்ன நடக்குது இப்போ ptr இதுதான் ptr நல்லா பாருங்க இப்போ இதுதான் ptr. மறுபடியும் ptr is equal to mlog size of neat அப்படினு சொல்லுது. இப்போ இது ptr ஓட அட்ரஸ் என்ன 1500. ptr will be changing நல்லா தெரிஞ்சுக்கோங்க ptr will be changing இல்லையா. சோ அப்ப இந்த ptr அதாவது இந்த content of the ptr. சோ அப்ப ptr வந்து இப்போ points to 1600. சோ மறுபடியும் நான் இதுல வேல்யூஸ் எல்லாமே வாங்குறேன். இந்த வாங்கிட்டேன் 1002 ஜெரி 2 610. இதோட நெக்ஸ்ட்ல என்ன பண்றோம் null போட்டுறோம். இப்போ இந்த நோட வந்து நான் என்ன பண்ணனும் இங்க ஆட் பண்ணனும், இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணனும். இப்போ பாருங்க if start is equal to null no. இப்போ ஸ்டார்ட்ல என்ன இருக்கு 1500 இருக்கு இல்லையா. அப்ப start is equal to null கண்டிஷன் ட்ரூ கிடையாது. அப்ப else part பாருங்க else என்ன எழுதிருக்கோம் previous of next is equal to ptr. இப்போ previous of next is equal to ptr னா prv ல எனக்கு 1500. அப்ப 1500 of next னா 1500 ல உள்ள next இந்த இடத்துல அந்த இடம், அந்த இடத்துல என்ன போட சொல்றோம் ptr. ptr னா என்னது 1600. அப்ப இங்க என்ன வந்துரும் 1600 வந்தாச்சா. அவ்வளவுதான் ஈஸி இல்லையா. சோ பாருங்க இப்போ கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ previous அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க previous is equal to ptr. அப்ப previous ல என்ன இருக்கு 1500 அது போய்டும். ptr ல என்ன இருக்கு 1600. அப்ப இங்க 1600 வந்தாச்சா 1600 ஈஸி. அகைன் நான் வந்து ஒரு நோட் ஆட் பண்றேன். அப்ப இப்போ ptr இதுதான் ptr. இப்போ ptr இது 1700. இப்போவும் பாருங்க மறுபடியும் இத நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். if start is equal to null no. அப்ப else பார்ட்டுக்குள்ள வரும் previous of next is equal to ptr. அப்ப previous of next என்ன previous ல என்ன இருக்கு இப்போ 1600. அப்ப அதோட next என்னது இந்த இடம். சோ இந்த இடத்துல எதை போடணும் ptr. ptr இப்போ என்னது 1700. அப்ப இந்த null போயிட்டு இதுல என்ன போட்டுருக்கும் 1700 போட்டாச்சா. அப்ப கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சா. அடுத்த ஸ்டேட்மென்ட் என்னது previous is equal to ptr. அப்ப previous ல என்ன கொண்டு வந்து போடுறோம் 1600 போயிட்டு 1700 போட்டாச்சு இல்லையா. ஈஸி தானே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்போ லிங்க் லிஸ்ட்ல சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல நம்ம நோட்ஸ் ஆட் பண்ற process என்னங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையாங்க. எஸ். சோ அடுத்து பாருங்க ஒரு நோட வந்து எப்படி delete பண்றது, ஒரு நோட எப்படி delete பண்றது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இங்க பாருங்க இப்போ நம்ம நோட delete பண்ற process பார்க்கலாம். இப்போ யூசர் டைம்ல முதல்ல என்ன பண்றேன்னா இங்க வந்து பாருங்க ஸ்டார்ட் இருக்கு, அதுல 1500 இருக்கு, previous-ல ptr rno இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கு. rno னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா யூசர் டைம்ல கேக்குறதுக்காக enter the registered number to delete. பாருங்க enter the registered number for scan of ld ampersand rno. சோ இந்த rno வந்து நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கலாம், செகண்ட் வேல்யூ கொடுக்கலாம், தேர்ட் வேல்யூ கொடுக்கலாம், எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். 1001 கொடுக்கலாம், இல்ல 1002 இருக்கலாம், இல்ல 1003 இருக்கலாம். நமக்கு வந்து இங்க கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்ணணும்,
அது லாஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்ணணும், மிடில் நோடா இருந்தா என்ன பண்ணணும், அதை தான் நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். அப்ப பாருங்க, ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் ரியாலிட்டி ஆம்பர்சன் ஆர் அண்ட் ஓ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நோடுக்கு வேல்யூ கொடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1001 கொடுக்கேன். 1001 இந்த இடத்துக்கு வந்து ஸ்கேன் ஆஃப்ல வந்து 1001 கொடுத்துட்டேன். அப்ப எந்த நோடு டெலீட் ஆகணும், இந்த நோடு டெலீட் ஆகணும். 1001னா இங்க தானே இருக்கு, அப்ப இந்த நோடு டெலீட் ஆகணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் நோடு டெலீட் ஆகணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நோடு டெலீட் ஆகணும்னா பாருங்க, இப்போ நான் வந்து இந்த முதல்ல வந்து இந்த ஆர்என்ஓ வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் ஒரு டிராவர்சிங் எழுதி ஆகணும். 1 by 1 மூவ் பண்ணி ஆகணும் இல்லையா, ஒவ்வொரு நோடா போய் செக் பண்ணணும். 1001 வேல்யூ இருக்கா ரெஜிஸ்டர் நம்பர்ல, ஒவ்வொரு நோடா எடுத்து அந்த நோடோட ரெஜிஸ்டர் நம்பர் 1001, அந்த நோடோட ரெஜிஸ்டர் நம்பர் 1001 அப்படின்னு செக் பண்ணணும். சோ செக் பண்ணும்போது எதுலயாவது ஒரு இடத்துல அது ஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நோடு ஃபர்ஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்றது, லாஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்றது, மிடில் நோடா இருந்தா என்ன பண்றது, அதுக்கு தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுத போறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்க ஒரு பென்சில் எடுத்துட்டு கடகடன்னு எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, for ptr is equal to start. அப்ப ptr ல என்ன ஸ்டார்ட், ptr is equal to start னு சொல்லிருக்கோம். அப்ப ptr ல என்ன ஸ்டோர் ஆகும், ஸ்டார்ட்ல என்னது 1500. அப்ப இங்க 1500 வந்துருமா? yes. ptr is not equal to null. ஆமா, அப்ப உள்ள வரும். if ptr of reg number is equal to r and o. பாருங்க, ptr ஓட ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது 1500 ஓட ரெஜிஸ்டர் நம்பர் என்னது 1001 is equal to r and o. r and o என்னது 1001. yes, true. அப்போ உள்ள வந்து பாருங்க, flag is equal to 1. அது எதுக்காக அப்படிங்கறத நம்ம சொல்றேன். அதாவது கண்டே பிடிக்கல, இல்லாத ஒரு நம்பர் கொடுத்தீங்க, இந்த லிஸ்ட்ல இல்லாத நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து is not found in the list அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக நம்ம flag வேரியபிள் வச்சிருக்கோம். flag வந்து 1 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படிங்கிறதுக்காக flag வந்து 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். if ptr, பாருங்க கண்டிஷன் இதுதான் முக்கியம். if ptr is equal to start. இப்ப கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன பார்க்கணும்னா அது ஃபர்ஸ்ட் நோடா, லாஸ்ட் நோடா, மிடில் நோடா. ஃபர்ஸ்ட் நோடான்னு எப்படி செக் பண்ணுவோம், ptr ஓட வேல்யூ வந்து ஸ்டார்ட்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்னது, அது ஃபர்ஸ்ட் நோடு. அப்ப if ptr is equal to start, இங்க பாருங்க இந்த கேஸ்ல எஸ் ட்ரூ ஆகுது. ptr ல 1500 இருக்கு, ஸ்டார்ட் 1500, அதாவது ஃபர்ஸ்ட் நோடு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் டெலீட் பண்றதுக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, start is equal to ptr of next. ரொம்ப சிம்பிள். அப்ப start is equal to ptr of next னா ptr ல என்ன இருக்கு 1500. சோ 1500 ஓட நெக்ஸ்ட் என்ன 1600. இந்த அதான் ptr of next னா 1600. அதை எங்க கொண்டு போய் போட சொல்றோம், ஸ்டார்ட்ல. அப்ப ஸ்டார்ட்ல என்ன பண்ணும் 1500 போய்டும், அங்க என்ன வந்துரும் 1600. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, இந்த நோடு டெலீட் ஆயிட்டா. இப்ப 1600 இது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரீ ptr கொடுத்துட்டோங்க. ஃப்ரீ ptr போது ptr 1500 தானே, அந்த நோடு டெலீட் ஆயிடும். அது கட் ஆயிடுச்சு, அதுல இருந்து கட் ஆகுது. நம்ம ஃப்ரீ ptr சொல்லும்போது அது டெலீட்டும் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லங்க? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நோட எப்படி டெலீட் பண்றதுங்க பார்த்தோம். இப்போ நான் கொடுக்க வேல்யூ வந்து லாஸ்ட் நோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த லாஸ்ட் நோட டெலீட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, நான் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து என்னன்னு கொடுக்கேன்னா 1003 கொடுக்கேன். 1003 இதை தான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஆர்என்ஓல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 1003. ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். for ptr is equal to start. அப்ப ptr ல என்ன போடும் 1500 போட்டாச்சு. ptr is not equal null. yes, உள்ள வருது. ptr of reg number is equal to r and o. அது 1500 ரெஜிஸ்டர் நம்பர் என்ன 1001 is equal to 1003. no. அப்ப எங்க வரும், இந்த reinitialization செக்ஷனுக்கு வரும். இங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட் எழுதியிருக்கோம். என்ன பாருங்க, previous is equal to ptr. அப்ப previous-ல வந்து என்ன போட்டுறோம் ptr. ptr ல என்னது 1500. அப்ப இங்க 1500 போட்டாச்சு. அப்போ ptr is equal to ptr of next. அப்ப 1500 ஓட நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு 1600. அப்ப ptr என்ன ஆகும் 1600. போட்டாச்சா? போட்டாச்சு.
இப்போ ptr is not equal நல்லா yes உள்ள வருது. if ptr of which number is equal to r and o இப்போ ptr னா 1600. அப்ப 1600 ஓட ரெஜிஸ்டர் நம்பர் 1002. 1002 is equal to 1003 ஆ? no. இப்போ மறுபடியும் இங்க தான் வரும். reinitialization. previous is equal to ptr. அப்ப previously என்ன படும்? ptr ல என்னது 1600. அப்போ previously இப்ப என்ன ஆகும்? 1600. ptr is equal to ptr of next. அப்ப 1600 ஓட next ல என்னது 1700. அப்போ ptr என்ன ஆகுது 1700. ரைட்டா? எஸ். இப்போ உள்ள வருது if ptr of reg number is equal to r and o அது 1700 ஓட ரெஜிஸ்டர் நம்பர் என்ன 1003. r and o என்னது 1003. ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டா? எஸ். அப்போ உள்ள வந்துடும்ல. உள்ள வந்து flag is equal to 1. record is identified to delete. எஸ். true பண்ணிட்டோம். if ptr is equal to start இல்ல. ptr என்னது 1700. start என்னது 1500. ரெண்டு ஈக்குவல் இல்ல. அப்ப else if வருது. else if ptr of next is equal to null அதாவது ptr என்னது 1700 ஓட next null yes. அப்போ the deleted node is a last node in the list. அப்படிதானா? so it is the last node in the list அப்படினு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணனும்? இந்த last node இருந்தா previous node ஓட next ல கொண்டு போய் null போட்டுட்டா இது ரிமூவ் ஆயிடும். அப்படிதானா? பாருங்க previous of next is equal to null. previously என்னது 1600. அப்ப 1600 இது இந்த நோட். இதோட நெக்ஸ்ட்ல கொண்டு போய் என்ன போட சொல்றோம்? null போட சொல்றோம். அப்ப null போட்டாச்சு. null போட்டுட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த லிங்க் கட் ஆயிடும். free ptr. அப்ப 1700 என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம். அவ்வளவுதான். ஈஸியா இல்லையா? எஸ். அடுத்து என்னது? மிடில் நோடா இருந்தா என்ன பண்றது பார்க்கலாமா? இப்போ பாருங்க deleted node வந்து மிடில் நோடா இருந்தா என்ன செய்வது? சோ இப்போ வந்து இந்த scanf %ld &r நான் 1002 கொடுத்தேன். 1002 கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப r என்ன இருக்கும்? 1002. சோ மறுபடியும் டிராவர்ஸ் பண்றோம். for ptr is equal to start அப்போ 1500 கொண்டு வந்து போட்டாச்சு. நல்லா கவனிங்க 1500. இப்போ ptr is not equal to yes உள்ள வரும். ptr of reg number is equal to r and o அதாவது 1500 1001 is equal to 1002 இல்ல. அப்ப மறுபடியும் இங்க reinitialization வரும். previous is equal to ptr. அப்போ இங்க என்ன போட்டுடும்? 1500 போட்டாச்சு. ptr is equal to ptr of next. அப்போ ptr of next என்னது 1600. அப்ப இங்க என்ன ஆகும்? 1600 போட்டாச்சு. இல்லையா? இப்போ பாருங்க if ptr of reg number is equal to r and o yes. இப்போ 1600 ஓட ரெஜிஸ்டர் நம்பர் என்ன? 1002. r and o என்னது? 1002. ட்ரூ ஆயிடுச்சு. ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ரெக்கார்ட. அப்ப flag வந்து 1 ன்னு போட்டுட்டு if ptr is equal to start no. ptr வந்து என்னது? 1600 start 1500. அப்ப else if வருது. else if ptr of next is equal to null. அப்ப 1600 next null-ஆ இருக்கு? இல்ல. அப்ப இந்த கண்டிஷனும் ட்ரூ இல்ல. இந்த கண்டிஷனும் ட்ரூ இல்ல. இந்த கண்டிஷனும் ட்ரூ இல்ல. அப்ப என்ன ஆகுது? else பார்ட்டுக்குள்ள வருது. previous of next is equal to ptr of next. நல்லா கவனிங்க. previous of next. previously என்னது? 1500. அப்ப 1500 ஓட நெக்ஸ்ட்னா இந்த இடத்துல என்ன போட சொல்றோம்? ptr of next. ptr னா என்னது? 1600. அப்ப 1600 நெக்ஸ்ட்ல என்னது? 1700. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 1700 போட்டாச்சா? அப்ப போட்டுட்டோம்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து இங்க கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இங்க ஃப்ரீ ptr பண்றதுனால 1600 மெமரி விட்டு போயாச்சு. ஈஸியா இல்லையா? அழகா டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா? சோ அப்போ ஒரு நோட வந்து ஆட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல. அதே மாதிரி டெலீட் பண்றது நோட் வந்து ஃபர்ஸ்ட் நோடா இருந்தா என்ன செய்யணும்? if it is the last node what to do, if it is the middle node what to do. சோ அதை நம்ம இப்போ கிளியரா பார்த்துட்டோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ இதை எடிட் பண்ற process ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு ஃபார் டிராவர்சிங்ல
அதை பர்டிகுலர் ரெக்கார்ட் ஐடென்டிஃபை பண்ணி நியூ வேல்யூஸ் வாங்க போவோம். லிஸ்ட் அவுட் பண்றதும் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. அதே ஃபார் லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே லிஸ்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆன் தி ஹோல் மொத்தமா பார்க்கலாமா? பாருங்க, இது மொத்தமா ஒரு ப்ரோக்ராமா கொண்டு வந்திருக்கோம். ஒரு பென்சிலும் பேப்பரும் எடுத்துட்டு கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை நீங்க எடிட்டர்ல டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அதுக்கு தேவையான பாயிண்டர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்றோம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும்? ஆட் நோட், எடிட் நோட், டெலீட் நோட், லிஸ்ட் நோட், அவ்வளவுதான். இனிஷியலா ஸ்டார்ட் பாயிண்டர்ல என்ன போட்டிருக்கோம்? நல் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ வாய்ட் மெயின்ல என்ன பண்றோம்? மெனு பில்ட் பண்றோம். அதோட சாய்ஸை வாங்குவோம். ஸ்விட்ச் ஆஃப் சாய்ஸ். ஓகே, கேஸ் 1னா ஆட் நோட் கால் பண்ணணும், 2னா எடிட் நோட கால் பண்ணு, 3னா டெலீட் நோட கால் பண்ணு, கேஸ் 4னா லிஸ்ட் நோட கால் பண்ணு, கேஸ் 5னா தேங்க் யூ சொல்லு, டிஃபால்ட்னா இன்வாலிட் ஆப்ஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம், அவ்வளவுதான் இல்லையா? சோ பாருங்க, இப்ப ஆட் நோட்னா என்ன செய்யணும்? அந்த கோடிங் நம்ம ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இந்த பாருங்க, பாயிண்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு PTR அத நோட கிரியேட் பண்றோம். நோட கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம்? அந்த நோடுக்கு வேல்யூஸ் வாங்கிட்டு if start is equal to null னா எப்படி ஆட் பண்ணனும், இல்லனா எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே தான் பண்றோம். எடிட் நோட்ல ஒண்ணுமே இல்லங்க. என்டர் long RNO ன்னு வச்சிட்டு enter the register number RNO for PTR is equal to start, PTR not equal to null, PTR is equal to PTR of next ன்னு போட்டுட்டு எந்த இடத்துல ஃபைண்ட் ஆகுதோ if PTR of register number is equal to RNO அப்படினா என்ன பண்ணனும்? அந்த PTRல அதாவது அந்த நோட்ல நியூ வேல்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் இஸ் எடிட்டர்னு சொல்லணும், அவ்வளவுதாங்க. அப்போ பிரேக் ஆகி வெளியே வந்துடணும். சோ இது எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வெளியே வந்த ஃபார் லூப் ஃபுல்லா முடிஞ்சு வெளியே வரும்போது PTR என்னவாகும்? நல்லா இருக்கும். அப்ப PTR is equal to nullனா அந்த ரெக்கார்ட் நம்ம அந்த நம்பர் வந்து அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் நாட் ஃபவுண்ட்னு சொல்றோம். இல்லனா ரெக்கார்ட் இஸ் எடிட்டர்னு உள்ளே சொல்ல போகுது, அவ்வளவுதான். சிம்பிள், ஈஸி இல்லையா? அடுத்து பாருங்க, டெலீட் நோடு. டெலீட் நோடும் நம்ம வந்து சூப்பரா பார்த்துட்டோம். 1 by 1 எக்ஸ்பிளனேஷனோட குட்டி எக்ஸாம் இதோட பார்த்தோம். int flag is equal to 0 சொல்லிருக்கோம். long RNO சொல்லிட்டோம். enter the register number to delete கேக்குவோம். RNO ல வாங்குவோம். அதே process தான் நம்ம டீடைலா பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்ணனும், லாஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்ணனும், மிடில் நோடா இருந்தா என்ன பண்ணனும், அழகா சொல்லிட்டோம் இல்லையா? இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டோம். சோ flag வெளிய வந்து அப்புறம் இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளிய வந்து flag 1 ன்னா என்னது? ரெக்கார்ட் இஸ் deleted. flag 0 வே இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெஜிஸ்டர் நம்பர் நாட் ஃபவுண்ட் ன்னு அர்த்தம் இல்லையா? அதையும் சொல்லிட்டோம். லிஸ்ட் நோடு ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபார் லூப் தான். ஸ்டார்ட் நல்லா இருந்ததுன்னா என்ன சொல்லணும்? நோ ரெக்கார்ட்ஸ் இந்த லிஸ்ட் ன்னு சொல்லணும் இல்லையா? எல்ஸ்னா உள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஒரு டைட்டில் போட்டுக்கிட்டோம். டைட்டில் போட்டுட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு for PTR is equal to start, PTR not equal to null, PTR is equal to PTR next அப்படின்னு சொல்லிட்டு அந்த PTR உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். சோ அந்த ஹோல் லிஸ்ட்ல உள்ள எல்லா நோட்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு கடைசில என்ன பண்ணிடுறோம்? கீழே ஒரு லைனும் போட்டு விட்டுடுறோம். இதோட அவுட்புட்டை நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? சோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோடிங் நிறைய எழுதின மாதிரி தெரியும், பட் ஈஸி. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் இஸ் வெரி ஈஸி. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மேல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. இன்னும் அப்படின்னு படிப்பீங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.